ஏற்படுத்துகின்றது என்று பார்க்கும் பொழுது ஆதங்கம் சகோதர சகோதரிகளே. வள்ளல் பெருமானுடைய நோக்கம் உலக மக்கள் அனைவரும் உணரக்கூடிய ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகளே. அதற்கான ஆதாரங்களை தான் இப்பொழுது நான் சற்று முன்னே சொன்னேனே. அமெரிக்கர்கள் இருவர் சன்மார்க்கத்தை பேசுகிறார்கள், இஸ்லாமியர்கள் இருவர் சன்மார்க்கம் பேசுகிறார்கள், புலால் மரத்தில் பேசுகிறார்கள். இஸ்லாமிய பெண்மணி ஒருவர் துணிவாக இறங்கி வந்து வள்ளலாரை நேரடியாக சொல்லி இவர்தான் சரியான வழிகாட்டி என்று சொல்லுகின்றார் என்கின்ற அளவுக்கு இப்பொழுது உலகில் மக்களுடைய மனதிற்கு செய்திகள் சென்று சேர்ந்து அவர்கள் செய்திகளை மக்களுக்கு பரப்புகிறார்கள் என்றால் அதுதான் ஆன்மீக ஒருமைப்பாட்டினுடைய வெற்றி சகோதர சகோதரிகளே. இதை தான் வள்ளல் பெருமான் நமக்கு சொன்னார். அதுதான் உயிர் இரக்கம். அந்த உயிரிறக்கம் என்கின்ற அடிப்படைக்கு நாம் வர வேண்டுமேயானால் உணவில் நமக்கு கட்டுப்பாடு வேண்டும். இதுதான் உணவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணவை நாம் அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உடலை பக்குவமாக பாதுகாக்க வேண்டும். இந்த உடலை பக்குவமாக பாதுகாத்தால் தான் இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை நம்மால் அடைய முடியும். வள்ளலார் கூறுவதற்கு முன்பே சில 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஒருவர் பாடியிருக்கின்றார். அவர் பாடலை கேட்டால் கோபம் வரும் மக்களுக்கு, அந்த அளவுக்கு அவருடைய அணுகுமுறை அவ்வாறு. அவர் சொல்லுகின்றார், கோவிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோவிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோவிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதங்கு இல்லை இல்லை இல்லையே. அங்க ஒண்ணுமே இல்லடான்ட்டார். நட்ட கல்லே தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணொன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவும் கரிச்சுவை அறியுமோ என்று சொல்லுகிறார். பூசை பெற்ற கல்லிலே பூ நீரும் சாற்றினீர், வாசலில் பதித்த கல்லை மழுங்கவும் மெதுக்கிறீர், ஓசை பெற்ற கல்லு இந்த 2 கல்லும் அல்லவேங்கிறார். ஏன் நம்ம எதற்குள் இறைவன் இருக்கிறான் என்று கருதி கொண்டிருக்கிறோமோ அவன் நமக்குள் இருக்கிறான் என்பதை அவர்கள் நம்ம அருமையாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அதை அடைவதற்காக தான் வள்ளல் பெருமானம் அதையெல்லாம் உணர்ந்ததனால்தான் வள்ளல் பெருமானம் மக்களுக்கு நாம் மட்டும் அப்படியே சென்று விட்டால் போதாது, இவர்களுக்கு சரியான பாதை எடுத்து வைக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் நமக்கு வாழ்ந்து வழிகாட்டி சென்றார்கள் சகோதர சகோதரிகளே. 6000 பாடல்களுக்கு மேல் வள்ளல் பெருமான் பாடியிருக்கின்றார். 1596 வரிகளை கொண்ட அகவல் திருவருட் அகவலை அவர் தந்திருக்கின்றார். ஒரே இரவில் 1596 வரிகள் கொண்ட ஒரு அகவலை எழுதி முடித்திருக்கின்றார் சகோதர சகோதரிகளே. அவர் இதற்கு முன்பு எழுதி பழகிவிட்டு எழுதவில்லை. மனம் சொல்லுகிறது, கை எழுதுகிறது. ஓர் இரவில் அவர் எழுதி முடிக்கின்றார். அதில் அண்ட சராசரங்களையும் ஒன்றாக சேர்த்திருக்கின்றார். அந்த அண்ட சராசரத்தை ஒன்றாக சேர்த்து அகவலிலே தந்திருக்க இன்று இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள், அறிவியல் ஆய்வாளர்கள் அவர்கள் கண்டெடுத்த துணிப்புகள் அனைத்தையும் அப்பொழுதே 19ஆம் நூற்றாண்டிலேயே அகவல் மூலமாக வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி சென்று விட்டார். அதைத்தான் இன்றைய அறிவியலாளர்கள் நவீன அடிப்படையிலே பல கருவிகளை வைத்து பல நாட்களை பல பணங்களையும் நேரத்தையும் செலவு செய்து கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளே. மாபெரும் பொக்கிஷம். நமக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி அள்ளி பருகி கொண்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட உண்மைகளை நமக்கு எடுத்துரைத்து இருக்கின்றார் என்றால் நாம் அதை எடுத்து வாழ்ந்தால் நாம் நன்றாக இருப்போம். அதை செய்திருக்கின்றார். அவர் அன்று அந்த பாடலை எழுதாமல் இருந்திருந்தால் முயல் வேட்டைக்கு சென்று முயல் கிடைக்கவில்லையானால் பூனையை கொண்டு தின்னக்கூடிய, பறவைகள் புறாக்கள் கிடைக்கவில்லையானால் காக்கையை கொண்டு குவித்து உண்ணக்கூடிய, மீன்கள் கிடைக்கவில்லையானால் பச்சை தவக்கலைகளை பிடித்து உண்ணக்கூடிய வழக்கத்திலே இருந்த ஒரு ஹுசேன் என்பவனை இன்று வள்ளலார் கூறிய இந்த புலால் மறுத்தல் என்கின்ற வார்த்தைகளை பேசவோ, அதனுடைய அறிவியல் பூர்வமான விளக்கங்களை எடுத்து சொல்லவோ, அதனுடைய நன்மைகளை பேசுவதற்கு ஒரு ஹுசேன் வந்திருப்பானா என்றால் வந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருவனை இது போன்ற நல்ல விஷயங்களை பேசுவதற்கு ஆளாக்கி இருக்குகின்றது ஒன்று என்றால் அதுதான் வள்ளல் பெருமான் கொடுத்த திருவருட்பாவிலே வந்த ஒரு பாடல். அந்த ஒரு பாடலுக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குகின்றது என்றால் அதன் உள்ளே சென்றால் நாம் இன்னும் எவ்வளவு விஷயங்களை பெற்றுக் கொள்ளலாம். அதனால் தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? உயிர் இரக்கம் தேவை. எல்லா உயிர்களிடத்திலும் நீங்கள் அன்பு காட்டுங்கள். மனிதனிடத்தில் அன்பு காட்டினால் மனிதர்கள் மனிதருள் மனிதராவார். 5 பேர் வந்து நிற்கிற இடத்துல நிற்கிறான். நான் வாகனத்தில் போறேன், ஐயா எனக்கு வேண்டிய ஒருத்தர் நிற்கிறார், வாங்க அவங்களை எங்கே விடணுமோ அங்கே விட்டுட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறார். மிச்சம் 4 பேர் என்ன பண்ணான்?
எல்லாரும் சும்மா தானே இருந்தாங்க. என்ன ஒரே காரணம், அவருக்குள் நான் இருந்தேன், எனக்குள் அவர் இருந்தார். மனிதன் மனிதனிடத்தில் அன்பு காட்டினால் மனிதருள் மனிதராவார். மனிதன் பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்டினால் மனிதர்களில் உயர்ந்தவராவார். எத்தனையோ விஷயங்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறது தானே, அவங்களுக்கெல்லாம் இந்த வேலை வர இல்லையே. இறைவன் இப்படி ஒருத்தனை தேர்ந்தெடுத்திருக்கின்றானே, காரணம் என்ன? இவன் எல்லா உயிர்களையும் அன்பாக பார்க்க அவன் தொடங்கி விட்டான். மனிதன் பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்டினால் மனிதர்களில் உயர்ந்தவராவார். மனிதன் இறைவன் படைத்த அனைத்து படைப்பினங்களிடத்தில் அன்பு வள்ளல் பெருமான் பாடினாரே, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இலத்தை வீடுதோறு இருந்த பசியராத இருந்த வெற்றரை கண்டுள்ள பதைத்தேன் பாடினாரே. அந்த வாடிய பயிர்களுக்கெல்லாம் நீர் ஊற்ற வேண்டும், வாடிவிடக் கூடாது என்கின்ற மனப்பக்குவம் நமக்கு வறுமையானால் இறைவன் படைத்த அனைத்து படைப்பினங்களுக்கு அன்பு காட்டக்கூடிய அந்த சூழல் நமக்கு வந்துவிடும். அவ்வாறு வரும் பொழுது இறைவன் ஆதியத்தவன், அவனை தேடி செல்வதற்கு ஆள் இல்லை. இந்த விதமாக நடப்பவர்களை இறைவன் நாடி வருகின்றான், அவன் நம்மை வந்து அடைந்து விடுவான். அதைத்தான் வள்ளல் பெருமான் சொன்னார். அப்பொழுதே சொன்னார், நான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இரண்டு அற கலந்து விடும், இரண்டு அற்றுவிட்டால் ஒன்றாகிவிடும். இறைவனோடு கலந்து விடக்கூடிய அந்த சூழல் எனக்கு வந்துவிட்டது. எப்பொழுதும் போல் நான் உள்ளே சென்றவன் வெளியில் வருவேன் என்று நம்பிக்கொண்டிருக்காதீர்கள். என்னை உள்ளே சென்ற பிறகு நீங்கள் வெளியிலே தாளிட்டு நீங்கள் அதை சீல் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் என்ன செய்கிறேன் என்று நீங்கள் பார்க்க விரும்பாதீர்கள். ஒருவேளை அரசு நாடினால் அது இறைவன் திருவுள்ளம் கூட்டி வைக்கும், என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் போயிட்டார். அவர் பாட்டுக்கு உள்ளுக்கு போயிருந்தார். ஒரு நாள் அது தைப்பூச நாள். அந்த தைப்பூச நாள் அன்னைக்கு கதவை உடைச்சு பார்த்தாங்க, உள்ளுக்கு யாரும் இல்லை. இல்லை, அவர் எரிச்சு விட்டாங்க. அதெல்லாம் எரிக்க முடியாது, ஓலை வீடு அது. ஒருத்தனை எரிச்சிருந்தா ஓலையெல்லாம் எரிஞ்சிருக்கும், அவர் தப்பிச்சும் போயிருக்க முடியாது. அங்கே எங்கேயும் ஓட்ட போட்டும் இல்லை. ஒருவேளை எரிச்சிருந்தால் கூட இந்த உடலில் எத்தனை ஆயிரம் கிலோ இருக்கக்கூடிய அந்த உடம்பாக இருந்தாலும் ஒரு ஆஷ், ஒரு சின்ன சாம்பல் அந்த இடத்துல ஒரு பிடி சாம்பல் அங்கே இருக்கும், எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல வள்ளல் பெருமான் அவர் சொன்னார், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இரண்டரை கலக்கும் திறன் வந்து சொன்னாரே. சுவர்களில் பார்த்தால் அந்த நெருப்புப்பட்ட அடையாளம் தெரிந்தது. அது இயற்கையான நிலை. அது வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இரண்டரை கலந்த அந்த தருணம் வந்ததனால்தான் அந்த நாளை முன்னிட்டு தான் தைப்பூச நாள் என்று மக்கள் அதை வள்ளல் பெருமான் இறைவனோடு கலந்த நாள் என்று அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் அதற்கு முன்பு கலந்தாரா, எப்பொழுது கலந்தார், அன்றா என்பது தெரியாது. ஆனால் கண்டது அன்று என்பதனால் அந்த நிலைக்கு அவர்கள் வந்து அந்த நாளை அவர் நினைவு நாளாக நாம் எல்லாம் பயன்படுத்தி மக்கள் மத்தியிலே நிறைய ஆன்மீக கருத்துக்களை நாம் பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கெல்லாம் இது போன்ற சூழ்நிலைகளிலே இந்த உண்மைகளை தெரிந்தவர்கள், விளக்கம் தெரிந்தவர்கள் மக்களோடு பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு சூழல் கிடைத்திருக்கின்றது என்றால் அது இறைவன் நமக்கு தந்த ஒரு அருட்கொடை. கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லிக்கொண்டு நான் விடைபெற விரும்புகின்றேன் சகோதர சகோதரிகளே. போனால் வராதது 4. நேரம் போனால் வராது, வார்த்தை போனால் வராது, உயிர் போனால் வராது, மானம் போனால் வராது. இவைகளை காத்துக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எந்த வேலைக்கு எந்த நேரம் ஒதுக்கப்பட்டதோ அந்த நேரத்தில் அந்த வேலையை மட்டும் செய்யுங்கள். வேறு வேலையை செய்தால் நேரத்தை நீங்கள் வீணாக்குகிறீர்கள் என்பது பெயர். அதை உபரியாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒழிய கொடுத்த வேலையை மட்டும் தான் செய்ய வேண்டும். வார்த்தைகள் எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பதனால் நல்லதை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்பு காய்க்க வந்தற்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கின்றார். வார்த்தையை நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். உயிர் போனால் வராது. பல்சர் வண்டியில் போயிட்டு அது பிரேக் வந்து டிஸ்க் பிரேக் தான் பிடிக்கும், பிடிச்சமே எகிர விழுந்துருவான், மண்டை உடையும். எவ்வளோ பேர் சேர்த்து போயிருக்காங்க வீதியில். பிள்ளைங்க கேட்குறாங்கன்னா பல்சராக வாங்கி கொடுக்கறது, சின்ன சின்ன வண்டினா பெரிய பெரிய வண்டியாக வாங்கி கொடுக்கறது. அவங்க ரோட்டில் போடுவாங்க, எஸ் போடுவாங்க, எஸ் மட்டும் பி போடுவாங்க, என்னென்னமோ போடுவாங்க. அதனுடைய விளைவு எவ்வளோ பேருக்கு இடைஞ்சல். அவன் செத்து போனான்னா மீண்டும் வர முடியுமா? இல்லை. உண்ட உணவாவது சரியாக உண்டவர்கள் வாழ்ந்தார்களா? தவறான உணவை உண்டு மாண்டு கொண்டிருப்பவர்களால் தான் ஆஸ்பத்திரிகள், மருத்துவமனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். சரி, நேரத்தை காப்பாற்றி விடலாம், வார்த்தையை காப்பாற்றி விடலாம், உயிரையும் காப்பாற்றி விடலாம், எதையும் காப்பாற்ற முடியாது, அதெல்லாம் போய்விடும். ஆனால் மானத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம். அதை காத்துக்கொள்வது நம்மிடத்தில் தான் இருக்கிறது. அதற்கு சரியான வாழ்க்கை வாழ வேண்டும், சரியான உணவை உண்ண வேண்டும், உடலை பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும். யாகாவாராயினம் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டிருந்த கண்டதும் தின்னுபிட்டு படுத்துக்கிழமை சனியும் சாகவும் மாட்டேங்குது இப்படிம்பாங்க. தப்பு தப்பாக பேசிட்டு அவனா உதவாங்கிட்டு கடந்து வச்சுக்கேன். சும்மா இருந்தியா, வாயை வச்சு சும்மா இருந்தியா, தப்பாக பேசினாலும் தப்பு, தப்பானது உண்ணாலும் தப்பு. இதை வள்ளுவர் பெருந்தகை ரொம்ப அழகாக சொன்னார். அதனால் சகோதர சகோதரிகளே, உயிரிழக்கும் வள்ளல் பெருமான் நமக்கு தந்தார். அது எப்படி? இந்த விதமாக உணவில் கொண்டு வரும் பொழுது அதில் உள்ள பாசம், அந்த உயிரிழத்தில் நம்ம அந்த உயிர்களை கொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்னும்பொழுது என்ற குற்றத்தையும் நாம் செய்தவர்களாக ஆக மாட்டோம். இந்த உடலுக்கு தேவையான அமைதியை நாம் தந்து விடுவோம். தாவரங்களை மட்டுமே உண்ண வேண்டும், அளவு
அளவோடு உண்ண வேண்டும். தேவைக்கு அவ்வப்போது சமைத்து சுட சுட உண்ண வேண்டும். அது குளிர்பதன பெட்டியில் வைத்துவிட்டு இன்னைக்கு அரைச்ச இட்லி மாவை 10 நாளைக்கு வச்சிருந்து இட்லி போடுறது, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அப்பப்போ தேவைக்கு தேவையானதெல்லாம் நம்ம தயார் பண்ணி உணவு உண்டு கொண்டு அளவோடு உண்டு வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். உயிர் இரக்கம் தேவை. எல்லா உயிர்களையும் அன்பாக பார்க்க வேண்டும். அது எப்படிப்பட்டதாக இருந்தால் அன்பாக பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் யார் ஒருவர் வாழ்கின்றாரோ, எந்த உயிருக்கு எந்த இடர்பாடு வருகின்றதோ அந்த இடர்பாடை கலைந்து அதற்கு உதவி புரிய வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகின்றதோ அதற்கு பெயர் தான் ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்யம் என்பது தயவு என்கின்ற நிலையிலே வந்து அமையும். அதை நாம் எல்லாம்